ஒருவேளை அந்த நகைகளையும் டாக்குமெண்ட்களையும் அவங்க வாங்கி வச்சிருந்தா அதில் 1-2 கார்டு எரியாமல் மிச்சம் இருந்தா அதையே ஆதாரம் காமிச்சு அப்பா எதுக்கு அங்கே போனாருங்கிறத நிரூபிக்கலாம். ஆனால் அதுக்கும் வழியில்லாமல் போயிடுச்சு. வேற ஏதாவது நம்ம சைடில் எவிடன்ஸ் இருக்கா? இந்த பொண்ணு இருக்கா சார்? அவங்க சக்தி குடும்பத்தை ஏதோ பண்ண போறாங்கிறத புரிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அது முடியாம போயிடுச்சு சார். அப்படியா? ஆமா. என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவாக சொல்ல பார்க்கலாம். சார், சக்தி அக்கா இன்னைக்கு தான் சார் ஊருக்கு போகலான்னு இருந்தாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே முடிவை மாற்றிக்கிட்டு உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாகவல்லியத்தை எவ்வளோ சொல்லியும் பிடிவாதமாக போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்பல இருந்தே அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் பரபரப்பாவே இருந்தாங்க. அவங்க வீட்லயே உட்காரல, வெளியில போறதும் வர்றதுமா மாறி மாறி போன் பேசிட்டே இருந்தாங்க. நான் யதார்த்தமா சக்தி அக்காவை பார்க்கலான்னு போகும்போது அங்க அவங்க மருமகன் பிச்சு முத்து நாகவல்லி அத்தை கிட்ட இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், ஒரு ஆளும் தப்ப முடியாதுன்னு சொல்றதை கேட்டேன். அப்ப நாகவல்லி அத்தை என்னை பார்த்துட்டாங்க. உடனே சக்தி அக்காவை பார்க்க விடாம என்னை தடுத்துட்டாங்க. நான் ஹாலிலே தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துல சக்தி அக்காவும் அவங்க அப்பா அம்மாவோட புறப்பட்டு வந்தாங்க. உடனே நாகவல்லி அத்தையும் எங்க அம்மாவும் சேர்ந்து எனக்கு குறுக்க நின்றுட்டு என்னை பேச விடாம பண்ணிட்டாங்க. அவங்களும் புறப்பட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவசரமா நான் சமையல் கட்டுல இருந்து போன் பண்ணேன். அதுக்குள்ள அவங்க வந்து என் செல்ல புடுங்கி உடைச்சிட்டாங்க. என் கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டு அந்த ரூம்லயே அடைச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க பையன் துரப்பாண்டி வந்துதான் என் கட்டெல்லாம் அவுத்து விட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாரு. நான் எல்லாத்தையுமே சொன்னேன். உடனே சக்தி அக்காவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவசரமா பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. என்னை கொண்டு வந்து தாத்தா வீட்டுல விட்டுட்டாரு. அப்புறம் துரப்பாண்டியும் ரவுடிங்க அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த துரப்பாண்டி எந்த கண்டிஷன்ல இருக்காரு? அவ இன்னும் ஐசியூ வார்டில் தான் இருக்கா. அந்த துரப்பாண்டியோட ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல்ல அவர் குணமாயி வரலாம். ஏம்மா, அவங்க பேசினதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது? ஏதோ ஆபத்து நடக்க போது மட்டும் தெரிஞ்சுது. ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. உன் பேர் என்னம்மா? அருக்காணி. இந்த பாருங்க மிஸ்டர் கதிர்வேல், நாம கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. நாம உடனடியா நாகவல்லி மேல கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பெயில் மூவ் பண்ணணும். கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால நாம கோர்ட் மூலமா தான் பெயில் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸ்டேஷன்ல பெயில் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு ஃபேவரா இருக்கிறது இந்த பொண்ணோட சாட்சியமும் துரப்பாண்டி கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட் தான். மற்றதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பெயில் முதல்ல ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சார் ஒரு நிமிஷம், அந்த பணத்தை எடு. நீயே கொடு. இந்தங்க கொடுப்பா. நீங்களே கொடுங்கண்ணா. ஆல்ரெடி இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இதுக்கு எப்போ சார் அட்வான்ஸா வச்சுங்க. அதை வந்துடுறேன். சரி. வாங்க. அண்ணாச்சி 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 என்ன நஷ்டி? ஹலோ ஹலோ சார், ஐம் ஞானசுந்தரம். உட்காருங்க. சொல்லுங்க. அண்ணாச்சி மேல எந்த பேசிஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க? அவர் தங்கச்சி குடும்பத்தை சேர்ந்த 3 பேரையும் பாம்பு வச்சு கொலை பண்ணியிருக்காரு. அதை தெரிஞ்சு தடுக்க வந்த நாகவல்லி அம்மாவோட பையன் துரப்பாண்டிய கட்டையால தாக்கியிருக்காரு.
அது மட்டும் இல்லாம இறந்தவங்களோட பாடியை மறைச்சு வச்சு தடயம் எதுவும் கிடைக்காம பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் மேல 302, 307, 201 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே உண்மை இல்லை. நாகவள்ளியும் அவங்க கணவரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. இதோ இந்த பொண்ணு தான் அவங்க திட்டம் போட்டதை பார்த்துருக்கா. இவளை எதுவுமே பேச விடாம ரூம்ல போட்டு கட்டி போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற துரபாண்டி தான் இந்த பொண்ணை காப்பாத்திருக்காரு. இந்த பொண்ணு சொல்லித்தான் துரபாண்டிக்கு விஷயம் தெரிஞ்சு சக்தி ஃபேமிலியை காப்பாற்ற போயிருக்காரு. அப்பதான் ரவுடிங்க அவரை வழிமறிச்சு தாக்கியிருக்காங்க. தற்செயலா அந்த வழியா வந்த அண்ணாச்சி அந்த ரவுடிங்களோட போராடி துரபாண்டியை காப்பாத்திருக்காரு. ஆனா நீங்க இது எதையுமே விசாரிக்காம காப்பாத்த போறது மேலேயே கொலை முயற்சியது 307 கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு கிடைச்ச முதல் தகவலை வச்சு தான் நாங்க கேஸை ஃபைல் பண்ணுவோம். அதுதானே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது. அது மட்டும் இல்ல, இவர் தான் கொலை செஞ்சாருங்கிற மோட்டிவேஷன் பக்காவா இருந்தது. அதனால தானே நாங்க எஃப்ஐஆர் போட்டோம். சரி, இப்போ அந்த நாகவள்ளி தான் அந்த கொலைகளை பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். அதுக்கான மோட்டிவேஷன் சாட்சியங்களும் கம்ப்ளைண்ட்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். உங்க கம்ப்ளைண்ட்டையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அது மேலேயும் நான் என்கொயரி பண்றேன். அதுக்கு மேல நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும். இந்தாங்க சார், இது கம்ப்ளைண்ட், இது பெயில் பெட்டிஷன். சாரி சார், உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ். எங்களால பெயில் தர முடியாது. அதையும் நீங்க கோர்ட்ல தான் மூவ் பண்ணி ஆகணும். இட்ஸ் ஓகே. நாங்க அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலாமா? தாராளமா பேசுங்க. அண்ணாச்சி, பெருசாமி, என்னடா இது சின்ன பிள்ளையாட்டம்? அவ தான் அழுகிறான்னா அவளை நீ தானே சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. மாமா, விஷயம் தெரிஞ்சு இப்படி விட்டுட்டேனே மாமா. என்னம்மா பண்றது? ஏதோ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட என்னாலேயே அவங்க எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு என்னாலேயே தெரிஞ்சுக்க முடியலையே. அது ஒண்ணும் இல்லம்மா, கோயில் ஆட்டம் முடிஞ்ச கையோட அடுத்த பிளான்ல இறங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பேசி என்ன பிரயோஜனம்? 3 உயிர் போயிடுச்சே. அண்ணாச்சி, 3 உயிரை எடுத்ததும் இல்லாம அந்த பழிய உங்க மேல போட்டிருக்காங்களே. ஏய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குற்றச்சாட்டின் அடிப்படையில் என்ன கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில் உண்மை என்னன்னு தெரிஞ்சா என்னை விட்டுட போறாங்க. அதனால இதை ஒன்றும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அதை நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. என்ன பண்றது? கேஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால ஸ்டேஷன் பெயில் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சொல்ல போனா இந்த கேஸுக்கு கோர்ட் மூலமா பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா சார், இருந்தாலும் நம்ம பெயில் மூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தப்பு இல்லை. இங்க பாருங்கடா, இங்க நடந்த எந்த விஷயமே உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என்ன? சரிப்பா சரிப்பா. அப்பா, எந்த நிலையிலையும் உங்களால எப்படிப்பா தைரியமா இருக்க முடியுது? டேய், நான் தப்பு செய்யலேடா. அப்புறம் எதுக்குடா பயப்படணும்? கம்ப்ளைண்ட யாரு மேல கொடுத்தாலும் அதை போலீஸ் விசாரிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதுலயும் ஆரம்ப கட்ட விசாரணையில அதுக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியும் போது கட்டாயம் அது மேல ஆக்ஷன் எடுத்து தாண்டா ஆகணும். அதைத்தான் இப்போ அவங்க செஞ்சிருக்காங்க. நாளைக்கு முழு விசாரணையும் நடக்க போகுது. உண்மை என்னன்னு தெரிய போகுது. நான் நிரபராதி. நான் எதுக்குடா பயப்படணும்? அப்பா, நம்ம வீட்டுல அவ்வளவு வசதியா இருந்துட்டு இங்க அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப கொடுமைப்பா. கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான்டா. பிரச்சனைன்னு வந்துட்டா அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சரி சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வக்கீல் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவாரு.
சரி சார், மண்டே நான் பெயில் புக் பண்றேன். அப்ப நான் வரேன். ஆ. அண்ணாச்சி மாமா வரேப்பா. அவ இல்லண்ணே. நல்லா தேடி பாத்தீங்களாடா? நல்லா இந்த வார்டு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுண்ணே. இல்லண்ணே. என்னடா சொல்றீங்க? இங்க இல்லண்ணே. சரி, வாங்க. ச்சே, எங்க போயிருப்பா? சக்தின்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், எத்தனாவது ஃப்ளோர்? 3rd floor. சரி வாங்கடா. மா, இங்க சக்தி யாருமா? அந்த லாஸ்ட் பெட். அம்மா சக்தி. இந்த பொண்ணு இல்ல. யாரு? சரி வாங்க. வாங்கடா. ச்சே, இப்ப என்னடா பண்றது? சரி வாங்க போலாம். டேய் முத்துவேல், பணம் எவ்வளவு செலவானாலும் சரி, அப்பாவை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்தாகணும். உங்ககிட்ட எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? ஏய், என்ன பேசுற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லுங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என்ன சுகந்தி, அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன சம்பந்தமே இல்லாம கேள்வி கேக்குற? எல்லாம் சம்பந்தத்தோட தான் கேள்வி கேக்குறேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லுங்க. என்ன சுகந்தி இது? எப்படியாவது பணத்தை சரி பண்ணிதானே ஆகணும். அப்பாவை அதுக்காக ஜாமீன்ல எடுக்காம இருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி ஆகணும்னு. அதான் எப்படி பணத்தை ரெடி பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். அது அது ஏய், பெரிய இவன் மாதிரி அண்ணனை நிக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்ன ஒரு தப்பா பேசுறாரு? இத பாருங்க, உங்க அண்ணன் எதை மனசுல வச்சுட்டு பேசுறாருன்னு உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு புரியும். அதனாலதான் கேக்குறேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுற சுகந்தி? அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் தலையில தானே கைய வைப்பீங்க? எங்க
அங்கேயும் கேட்டு கிடைக்கலனா உடனே ஏன் நகையை கழட்டி கொடுன்னு கேட்க போறீங்க? ஏய், இப்ப யாராவது உன் நகையை பத்தி பேசுறாங்களா? எதுக்கு தேவையில்லாம பேசுற? எனக்கு தெரியுங்க. அவங்களுக்கு என் நகை மேல ஒரு கண்ணு. அதையும் புடுங்கி வச்சுட்டா நிம்மதியா உட்காந்துக்குவாங்க. ஏய், சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. அன்னைக்கு நான் வீட்ல இல்லாத சமயத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ அண்ணன் தான் பறந்து பறந்து பாத்துக்கிட்டான்னு சொன்னியே. இன்னைக்கு என்னடி உன் புத்தி இப்படி போயிடுச்சு? அது யாரு இல்லன்னு சொன்னாங்க? அன்னைக்கு நம்ம குழந்தைக்காக இவங்க துடிச்சு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அது அவர் தம்பி குழந்தையாச்சே, அந்த பாசம் இல்லாம போயிடுமா? ஆனா நான் யாரு? அடுத்த வீட்ல இருந்து வந்தவ தானே. சுகந்தி, நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த வீட்ல நம்மள எப்படி நடத்துறாங்க? மாமாவும் சரி அத்தையும் சரி, அவங்க பெத்த பசங்களை விட நம்மள தானே நல்லா பாத்துக்கிறாங்க. உங்களை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சுகந்தி, இப்ப நீ என்ன சொல்ற? ஓ நகை நாங்க கேட்க கூடாது அவ்வளவுதானே? என்னண்ணா இப்படி பேசுறீங்க? நம்ம என்ன வீண் செலவுக்கா கேக்குறோம்? அப்பாவை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு தானே. அதுக்காக அந்த நகையை வித்தாலும் பிரச்சனை இல்ல. அதானே பார்த்தேன். கடைசியா நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. இது பாருங்க, என் நகையில இருந்து ஒரு குண்டு மணி நகையை கூட நான் தரவே மாட்டேன். அப்போ இங்க அப்பாவை விட உனக்கு நகை தான் முக்கியமா போச்சா? அவர் உங்களுக்கு தான் அப்பா, எனக்கு கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன கை ஓங்குனதோட நிறுத்திட்டீங்க? அடிங்க. உங்களுக்கு அதெல்லாம் சாதாரணம் தானே. 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பா உங்க அண்ணன் இவங்க தான் உங்களுக்கு முக்கியம். நான் ரெண்டாவது தானே. ஐயோ சுகந்தி, என்ன பேச்சு பேசுற? பாவம் மாமா ஒரு தப்பு செய்யாம அவரு இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த நல்ல மனுஷனை காப்பாத்த என்ன செய்யலான்னு பேசிட்டு இருந்த நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அவர் எந்த தப்பு செய்யலன்னு தெரியுதுல்ல. நாளைக்கு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண அவர் வெளியில வந்துட போறாரு. என்னமோ அவர் உடனே தூக்குல போடுற மாதிரி ஆளாளுக்கு நின்னு பேசிட்டு இருக்கீங்க. சுகந்தி, சுகந்தி, என்னடா பண்ற? அவதான் புத்தி இல்லாம பேசுறானா? உனக்கு என்ன ஆத்திரத்துல அறிவு இல்லாம போச்சா? அவள் அடுக்க கை வாங்குற என்ன தேனை? போய் அவளை சமாதானப்படுத்த. என்ன நன்னி? நான் சொல்றேன்ல, போய் அவளை சமாதானப்படுத்த. போ. என்ன தேனை இது? என்னங்க இப்ப என்னங்க ஆச்சு? அவ என்னடா ஆத்திரத்துல அப்படி பேசுறா? இவ என்னடா கை வாங்குறா? சார், சொல்லுங்க சார். இது கோர்ட் ஆர்டர். இவர் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் சார். சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க.
நான் வரேன் சார். ஓகே. சார் என்ன சார் இது? உங்களை எந்த நிலைமையில மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். என்ன செய்யறது பாரதி, சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நமக்கு எதிராக இருக்கும் போது நாம சைலண்டா கோஆபரேட் பண்ணி போக வேண்டியதா இருக்கே. சார் நல்லவங்களை கடவுள் சோதிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இப்ப நேர்லயே பாக்குறேன் சார். பாரதி, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதர்மம் தலைவிரிச்சு ஆடும்போது தர்மம் தலை சாஞ்சுதான் ஆகணும். அப்படிதான் நானும் சாஞ்சிருக்கேன். அதுக்காக நான் அப்படியே சரண்டர் ஆயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னை சுத்தி பின்னி இருக்கிற சதி வலையை எப்படி அறுத்துக்கிட்டு வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியும். வருவேன், வந்து காட்டுவேன்.